வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். மேஷராசி என்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி. செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசினால நிறைய மேஷராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுமையான ஒரு பதவியில இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல இருப்பாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அவங்க படிக்கிற காலத்துல அவங்களுக்கு தசா புத்தி சரியா இல்ல. அதனால படிப்பு தடைப்பட்டுச்சு அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஸ்தாபனமாவது வச்சு, அதுல ஒரு 3 பேருக்கு வேலை குடுப்பாங்க. அவங்கள வந்து ஒரு டாமினேட் பண்ணி வேலை வாங்கக்கூடிய, அதாவது ஒரு முதலாளி அந்தஸ்து அப்படின்னு பெரும்பாலான மேஷராசி அன்பர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பயம் ஓடிட்டே இருக்கு. எங்க 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்களேங்க அடுத்த சனி பெயர்ச்சியில, அது ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற பயம் இருக்கு. உண்மைதான். நெக்ஸ்ட் சனி பெயர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவம் மோட்ச விரய ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அயன சயன போக ஸ்தானம், அதுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்றாரு. அப்ப 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு அண்ட் கேது 5 and 11, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் போன மே மாசம் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல இருந்தாரு. 2024 தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல. இப்ப 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துல போப்பாரு. இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேஷனாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கவலைப்படாதீங்க. ஐய்யய்யோ! இதெல்லாம் இல்லன்னா கூட பரவாயில்லைங்களேங்க. 7 நாட்டு சனியாச்சே. 7 நாட்டு சனி புடிச்சுச்சுன்னா, நெறைய பேர் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாங்களே. வீடு போயிடும், இடம் போயிடும், நடு ரோட்ல நின்னுடுவாங்க, வேலை போயிடும், குடும்பம் போயிடும். இப்படியெல்லாம் வந்து பயமுறுத்துறாங்களே. எதிர் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இப்படியெல்லாம் நெறைய பேர் கேட்கிறீங்க. ஜென்ரலா வந்து பாருங்க, 7 நாட்டு சனிய பொறுத்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்ன காரணம்? நான் பின்னாடி சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு 7 நாட்டு சனி அப்டின்னா கூட, நம்ம 3 விதமா பிரிக்கலாங்க. இப்ப நீங்க வந்து வயசு ரொம்ப இளம் வயசுல இருக்கீங்க அப்டின்னா, மொத ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னா, அது விரய சனி. விரய சனி என்ன பண்ணுவாரு? நெறைய விரயத்த குடுப்பாரு. நெறைய வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கஷ்டங்கள குடுப்பாரு. கஷ்டங்கள குடுத்து, ஒரு படிப்பினையே ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? இப்ப நம்ம வந்து சைக்கிள் ஓட்ட பழகுறோம். உழறோம், எழறோம், உழறோம், எழறோம். சூப்பரா ஓட்ட பழகிப்போம். உழவே உழக்கூடாது அப்படின்னு ஓட்டும்போது, ஓட்ட கத்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாரி தான். நம்பளுக்கு இந்த விழ வச்சு, எழ வச்சு, விழ வச்சு, எழ வச்சு நெறைய படிப்பினைகள ஏற்படுத்துவாரு. வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய அனுபவ பாடத்த சனி பகவான் ஏற்படுத்தி குடுப்பார். அதனால கஷ்டமே இருக்காது அப்படின்றது இல்ல. கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தினால ஆதாயம், கஷ்டத்தினால அறிவு, கஷ்டத்தினால வாழ்க்கை என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? இது விரயசனி. இப்ப மத்திய ஏஜ்ல இருக்காங்க. அதாவது மத்தியம வயசுல இருக்காங்க. ஒரு அரவுண்ட் 40 இயர்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 35 டூ 40, 45 அந்த வயசுக்காரங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பொங்கு சனி அப்படிம்பாங்க. பொங்கு சனி இப்ப ஒரு சிலர் அப்படியும் கேட்கறாங்க, மேடம் பொங்கு சனி வந்து நெறைய அதிர்ஷ்டத்த குடுக்குமாமே, சூப்பரா இருக்குமாமே. அப்படி கிடையாதுங்க. விரயங்கள் கம்மி, கஷ்டங்கள் கம்மி, பிரச்சனைகள் கம்மி. இதுதான் வந்து பொங்கு சனி. இப்ப எல்டர்லி பீப்பிள்ஸ்னா அரவுண்ட் 50, 55 அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கு சனி. 50 டூ 60, 70, 75 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கு சனி அப்படிம்பாங்க. தங்கு சனியில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் நொடிகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், மனரீதியான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு படிப்பினையை ஏற்படுத்தும். இந்த ஏஜ்டு பெர்சன்ஸ்க்கு வர சனி தசை அப்படின்போது, அதாவது 7 நாட்டு சனி, அதுவும் இன்ஃபாக்ட் வந்து அவங்க சனி தசை, சனி புத்தி அப்படிலாம் இருந்தாங்கன்னா, அதனோட வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இவ்வளதான். இந்த 3 சனியா பிரிக்கலாம். அப்ப நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? அப்படி நான் சொல்ல வரலைங்க. பிரச்சனைகள் வரும். இந்த 3 பாவத்துல 3 விதமா வரும். சரிங்களா? சரி. இப்ப எந்த பாவத்துல நீங்க இருந்தாலும், அதாவது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும், யங்கு, மத்தியமோ, வயசானவங்க இந்த எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும், சனி 7 நாட்டு சனி அப்படின்னா, சனிய பிரீத்தி பண்றதுக்கு ஒரு சூப்பரான மெத்தடாலஜி இருக்குங்க. என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஹானஸ்ட்டா இருக்கணும். நம்ம செய்ற தொழில்ல நேர்மை, நாணயம், அதே மாதிரி நம்ம ஒழுக்கமா, நல்லவங்களா, யாரையும் கெடுக்காம, யாரோட சொத்தையும் அபகரிக்காம, யாரும் கெட்டு போயிடணும்னு நெனைக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு பிடிக்காது. அவங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நெனைச்சா கூட நம்ம கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, சிவனேன்னு வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, பொதுவா வந்து 7 நாட்டு சனி புடிக்குது, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு தன் தாய் மேல அதீத பிரியம். சாயா தேவி மேல. அதனால
நீங்க என்ன பண்ணுங்க மேஷராசி அன்பர்கள், உங்க அம்மா இருக்காங்கன்னா, உங்க அம்மா மனசு கோணாம நடந்துக்கோங்க. சனி பகவான் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. இது 2வது விஷயம். 3வது விஷயம், சனிய பிரீத்தி பண்றதுக்கு நெறைய விஷயம் சொல்றேங்க. 3வது விஷயம் 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹனுமன வழிபாடு பண்றது. பொதுவா வந்து பாருங்க, யாரெல்லாம் ஹனுமான வழிபாடு பண்றாங்களோ, சனி அவங்கள கெடுக்க மாட்டார். காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராவணன் சீதையை சிறை வைத்தான். அப்ப வந்து பாருங்க, ராமபிரான் லங்கைக்கு போக அதாவது சேது பாலம் கட்டப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த சேது பாலம் கட்டும்போது வானரங்கள் தான் பெரிய பெரிய கல்ல தூக்கி ஸ்ரீராம், ஸ்ரீராம் சொல்லிட்டு கடல்ல போட்டாங்க. அந்த கல்லு மிதந்துச்சு. எழுதி போட்டாங்க, மிதந்துச்சு. அது மேல ராமபிரான் நடந்து லங்கைக்கு போனார். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஒரு முறை என்ன ஆகுது, அந்த மாரி கல்ல தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஹனுமனுக்கு சனி பிடிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப சனி பகவான் வந்து ஹனுமன கேட்கிறாரு, "ஹனுமா நான் உன்ன புடிக்கணும். அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. நான் உன்ன எங்க புடிக்கட்டும்? தலையில உட்காரட்டுமா? கையில உட்காரட்டுமா? கால்ல உட்காரட்டுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹனுமன் சொல்றாரு, "கால்ல உட்காராதீங்க. ஏன்னா ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் நீங்க. நீங்க கால்ல உங்களுக்கு இடம் குடுத்தா உங்கள அவமரியாதை பண்ண தான் வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என் தலையில உட்காருங்க" அப்படின்றாரு. சரின்னு சனி பகவானும் தலையில பிடிக்கிறார். அந்த நேரம் பார்த்து ஹனுமன் என்ன பண்றாரு, 2 கல்லு, 3 கல்லு வச்சிருந்தவரு 5 கல்லு, 7 கல்லு, 8 கல்லுன்னு தலையில பயங்கரமா பெரிய பெரிய கல்லா தூக்கி வைக்கிறாரு பாறையா. அப்ப சனி கேட்கிறான், "ஏன் நீ இவ்ளோ பெரிய பெரிய பாறையா தூக்கி வைக்கிற? என்னால தாங்க முடியல பாரத்த" அப்படின்னும்போது ஹனுமன் என்ன சொல்லுவாரு, "என் தா என் தாய வந்து ராமபிரான் என் தந்தை போய் சீக்கிரம் பார்க்கணும். என் தாய் அங்க துயரத்துல இருக்கிறா. அதனால நான் 2, 2 கல்லா வச்சு என்னைக்கு வந்து நான் பாலம் கட்டி முடிக்கிறது? அதனால வேற வழி இல்ல. நான் அப்படிதான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி வைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சனி பகவானால தாங்க முடியல. தலையில இருந்து தொபீர்ன்னு குதிக்கிறாரு. குதிச்சு, "ஏன் குதிச்சுட்ட?" அப்படின்னு ஹனுமன் கேட்கும்போது, "என்னால முடியாது சாமி. உன்கிட்ட உன்ன புடிச்சு, உன்ன வந்து நான் வந்து கஷ்டப்படுத்தணும்னு நான் நெனச்சேன். நீ என்ன கஷ்டப்படுத்துற? போதும், போதும். இவ்வளோ புடிச்சதே போதும். கை, கால்லாம் பயங்கரமா வலிக்குது" அப்படின்னுவாரு. அப்ப ஹனுமன் என்ன பண்ணுவாரு, எள்ளெண்ணெய் பக்கத்துல இருக்கும். அந்த எள்ளெண்ணெய் குடிப்பாரு. தேய்ச்சு நீவி விடுவாரு. அப்ப வந்து சனிக்கு அந்த வலி குறையும். அதனால தான் இன்றளவும் எள்ளெண்ணெய் வச்சு சனிக்கு விளக்கேத்துறது, இரும்பு விளக்கு வச்சு விளக்கேத்துறது. அதே மாதிரி பாருங்க, அந்த நேரத்துல சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா, ரா ஹனுமனுக்கு ஒரு வரம் குடுப்பார். "ராமபிரான் மேல உனக்கு இருந்த பக்தியை கண்டு நான் மெச்சினேன். அதனால நீ என்ன வரம் கேளு, நான் தரேன்" அப்படின்னும்போது ஹனுமன் என்ன சொல்லுவான், "என்ன நீ புடிச்ச, நீ கஷ்டப்பட்ட. ஆனா மக்கள புடிச்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, அவங்கள வந்து நீ வந்து புடிக்கக்கூடாது. புடிக்காம இருக்கணும்" அப்படின்னுவாரு. அப்போ வந்து சனி பகவான் சொல்லுவாரு, "பிடிக்காம இருக்கணும் அப்படின்றது முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் குடுத்த வேலை இது. ஒண்ணு வேணா நான் உனக்கு ஒரு கருணை பண்றேன். அதாவது உனக்கு ஒரு வரம் குடுக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் உன்னோட நாமத்த ஜபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நான் பெருசா இன்னலும், இடையூறுகளையும், பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், துக்கங்களையும், துயரங்களையும் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதனால சரி அப்படின்னு இருப்பாரு. சனீஸ்வரன் சனீஸ்வரனோட சத்திய வாக்கு ஹனுமனுக்கு யாரெல்லாம் ஹனுமனோட பேர சொல்றாங்களோ, ஹனுமனுக்கு பக்தர்களா இருக்கிறாங்களோ, ஹனுமன வழிபாடு பண்றாங்களோ, அவங்கள சனீஸ்வரன் கஷ்டப்படுத்த மாட்டான். அப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு, ஹனுமன 3, 5, 7, 9, 11, 21 இந்த கணக்குல சுத்தி வரலாம். சுத்தி வரும்போது என்ன சொல்லி சுத்தி வரணும்? ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். இந்த ஸ்ரீராம ஜெயம் சொல்லி சுத்தி வரலாம். எதுக்கு நம்ம ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும்? இதுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா, எங்கெல்லாம் ராம நாமம் ஜெபிக்கப்படுதோ, அங்கெல்லாம் ஹனுமன் ஸ்வயம் வந்து உட்காருவான். இது வந்து பாருங்க, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹனுமனுக்கு சொன்னது. "ஹனுமா, நான் போயிட்டாலும் இந்த பூ உலகம் உள்ள வரை சீதாதேவி உனக்கு சிரஞ்சீவியா இருக்கணும் மகனேன்னு வரம் குடுத்துருக்கா. இந்த பூ உலகம் உள்ள வரை எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ, அங்கெல்லாம் ஸ்வயம் ஹனுமன் வந்து இருப்பார். எதுக்கு அப்டின்னா, அவங்க ராமபிரான வந்து கூப்பிடுறாங்க. ராமபிரான ஆராதனை பண்றாங்க. அதனால அவங்க ஏதோ ஒரு அபய குரல் இருக்குமா? அபயம் கேட்பாங்களா? உபயம் கேட்பாங்களா? அதுக்கு நம்ம செய்யணுமே அப்டின்னு வந்து ஹனுமன் இருப்பான். எங்கெல்லாம் ஹனுமன் இருக்கானோ, அங்கெல்லாம் சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரத்துல இருப்பான். ரொம்ப தூரத்துல அதாவது அவங்கள கஷ்டப்படுத்தணும், வறுக்கணும் அப்படின்னு வந்தாலும், அது வந்து ஹனுமன் இருக்கான். இங்க ராமநாமம் ஜபிக்கப்படுது. அதனால நம்ம வறுத்து எடுக்கக்கூடாது. மாறா நம்ம கம்முனு போயிடணும் அப்படின்னு அவங்க சிவனேன்னு சனி பகவான் சிவனேன்னு போயிடுவான். புரியுதுங்களா? ஸோ மேஷம்
ஏழரை நாட்டு சனிய நினைச்சு 100க்கு 100% கவலைப்படாதீங்க. பயப்பட வேண்டாம். எல்லாமே நல்லபடியா அமையும். ஆக மொத்தம் பாருங்க, இந்த ஹனுமன் வழிபாட்டுனாலயும், உங்களோட பொறுமையினாலயும், யோசிச்சு பல விஷயத்த முடிவு பண்றதுனாலயும், ஹானஸ்ட்டா இருக்கிறதுனாலயும், இந்த 2025ஆம் ஆண்டு இனிய ஆண்டா உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள்.